அனைவரும் வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பு 2 நாட்களுக்கு மழை வெளுக்கும் வானிலை மையம் முக்கிய அப்டேட்டா சொல்லியிருக்காங்க. இதை பற்றி தான் பிரீஃபாக பார்க்க போகிறோம். ஏதாவது பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்துக்கு அதிகமான கனமழை மற்றும் குறைவான கனமழை இருக்க போகிறது அண்ட் எந்தெந்த மாவட்டத்துக்கு லேசான மழையும் இருக்க போகிறது இந்த செய்திக்குள்ள பிரீஃபாக மற்றும் சுருக்கமாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றிய கூடுதலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்பதான் நான் சொல்ற தகவல் என்னட்டு உங்களுக்கு முழுமையாக வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு இடத்துல கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் ஒரு அப்டேட் சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில தொடர்ந்து 2 நாட்கள்ல பார்த்தீங்கன்னா கடலோரம் மற்றும் வட தமிழகத்தினுடைய ஒரு சில இடத்துலையும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதே நேரம் பார்த்தீங்கன்னா 2 நாட்களுக்கு அதிகாலையில ஒரு பனிமூட்டம் காணப்படும் எனவும் இதனுடைய வானிலை ஆய்வு மையம் கூறிய இந்த நிலையில மேலும் பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் 2 நாட்களுக்கு உறைபனி ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக இந்த செய்திக்கு சொல்ல வராங்க. ஸோ சென்னையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் இந்த செய்தி குறிப்பில் ஒரு அழுத்தம் திருத்தமாக சொல்ல வராங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதிகாலையில் பனிமூட்டம் நிலவக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டிருக்காக சொல்றாங்க. ஸோ நகரனுடைய ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் இந்த செய்திக்குள்ள அதிகம் சொல்ல வராங்க. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.